இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.20ல் இருக்கக்கூடிய 11th சம் பார்க்குறோம். இந்த கொஷின் பாருங்கள். த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. q ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் = 0. இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் q எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் px ப்ளஸ் ஆர் = 0. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட் கிடைக்கும் இல்லையா, அந்த ரூட்டை வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ரூட்டுக்கு அது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அப்போனா பிக்யூஆர்லாம் என்னதில் இருக்குது, ஏபியில் இருக்குதா, ஜிபியில் இருக்குதா, இல்லை போத்தா, இல்லை எதுவுமே கிடையாதான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் இதில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறது தான். இப்போது இதனுடைய ரூட் வந்து பிக்யூஆர் அப்படி இதனுடைய ரூட் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஈக்குவேஷனோட ரூட் வந்து இந்த ரெண்டாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, அதனோட ரூட்டோட ஸ்கொயராக தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா அது வந்து ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கும்போது மல்டிப்ளையில் தான் இருக்குது. ஸோ ஒரு ரூட்டு வந்து இன்னொரு ரூட்டு வந்து கம்பேர் பண்ணும்போது மல்டிப்ளை ஆகிட்டு தான் போகுது. அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் போனாலே அது என்னது தான், ஜிபி தான். ஏன்னா இப்போது ரூட்ஸ் வந்து ஸ்கொயர் ஆகுது இல்லையா, ஸ்கொயர் ஆகுது. ஸோ ரூட் வந்து ஸ்கொயர் ஆகும்போது தட் இஸ் மல்டிப்ளை தான். ஸோ மல்டிப்ளை அப்படின்னாலே நம்மளுக்கு ஜியோமெட்ரிக் ஈக்குவேஷன் தான், ப்ரோக்ரஷன் தான். ஸோ ஜிபி. ஓகேவா? ஸோ இது ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா ஒரு ஈக்குவேஷனோட ரூட் வந்து இன்னொரு ஈக்குவேஷனோட ரூட்டோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர்னால இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மல்டிப்ளையில் போகிறது வந்து என்னது தான், ஜிபி அப்படின்னு டைரெக்டாக எழுதிடலாம். ஓகே, இப்போ நம்ம 12th சம் வெரி வெரி ஈஸி ஒன். கிராஃப் ஆஃப் ஏ லீனியர் ஈக்குவேஷன். ஒரு லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் கிடைக்கும். ஓகேவா? எப்போதுமே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அல்லது எதுனாலும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா அந்த வேரியபிளோட பவர் வந்து ஸ்கொயர் 2ஆக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 3 = 0 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இந்த லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃப் வந்து எப்போதுமே என்னது தான், ஸ்ட்ரைட் லைன். இது நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சு எழுதிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 13th சம் பாருங்கள். The number of points of intersection of the quadratic polynomial x² + 4x + 4 with the x-axis. ஸோ x-axisல இந்த ஈக்குவேஷன் வந்து எத்தனை பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உட்காந்து நம்ம கிராஃப் வரையணும்னு கிடையாது. இதனுடைய ஆன்சர், இதனுடைய ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாலே அது வந்து எத்தனை ஃபேக்டர்ஸ் கிடைக்குதோ அத்தனை இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுன்னு போட்டுடலாம். ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். x² + 4x + 4. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணாலும் 4. ஸோ 2 2s are 4. ஸோ x + 2 × x + 2 தான் நம்மளுக்கு ஈக்குவேஷன். ஸோ x = -2. ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. அதாவது -2, 0ங்கிற பாயிண்டில் தான் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷனுங்கிறதுனால ஒன்று தான், -2. ஏன்னா இதுவும் -2, இதுவும் -2, சேம் பாயிண்ட். ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஓகேவா? இதுதான் இந்த 13th சம். நெக்ஸ்ட் போகலாம் 14th சம். For the given matrix A. ஸோ ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. the order of the matrix A transpose என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் கூட அவங்க கொடுக்கல, அதையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதனுடைய ஆர்டர் தெரிஞ்சால் ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் ஈஸியாக எழுதிடலாம். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன மீனிங், அதாவது ஏ மேட்ரிக்ஸோட ரோ வந்து காலமாக மாறும், காலம் வந்து ரோவாக மாறும். அது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ரோ காலம் இன்டர்சேஞ்சை தான் நம்ம ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். அப்போனா ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் தெரிஞ்சால் ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டரை அப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ரோவை காலமாகவும் காலமாக ரோ ஆகும். அப்போ ஃபஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே ஆர்டர் என்னவாக இருக்குது பாருங்கள். 1 2 3 3 rows, காலம் எத்தனை, 1 2 3 4 columns. ஸோ 3 × 4 தான் ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது, 3 × 4. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன ஆகும், அப்படியே ரோ வந்து காலமாக மாறும், காலம் வந்து ரோவாக மாறும். ஸோ 4 × 3. அப்போ ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்ன, 4 × 3. ஸோ த ஆப்ஷன் இஸ் டி. ஸோ ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? ஏ டிரான்ஸ்போஸ்னாலே ரோ காலமாக மாறும், காலம் ரோவாக மாறும். இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம வந்து உட்காந்து இந்த வேல்யூஸை உட்காந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்னு கிடையாது, அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் 15th சம் பாருங்கள். இஃப் ஏ இஸ் 2 × 3 மேட்ரிக்ஸா, பி இஸ் வந்து 3 × 4 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹவு மெனி காலம்ஸ் டஸ் ஏபி ஹாவ். அப்போ ஏயும் பியும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய காலம் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெரி ஈஸி, நம்ம ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும். அதாவது ஏயோட ஆர்டர் வந்து 2 × 3, பியோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 3 × 4. நம்மளுக்கு இந்த இதோடைய காலமும் பியோட ரோவும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அதை மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ ஏபி எக்ஸீட்ஸ்
ஸோ இப்போ ஏபியோட ஆர்டர் என்னவாக இருக்கும்? 2 × 4. இந்த 2ங்கிறது ரோ, 4ங்கிறது காலம். அப்போது காலம் எத்தனை காலம் இருக்கும்? நம்பர் ஆஃப் காலம் எத்தனை? 4. ஸோ ஏபி மேட்ரிக்ஸில் எத்தனை காலம் இருக்கும்? 4 காலம்ஸ் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஸோ எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுது இல்லையா? ஓகே. ஸோ ஏபி மேட்ரிக்ஸோட ஆர்டர் தெரிஞ்சாலே அதில் எத்தனை ரோ எத்தனை காலம் தெரிஞ்சிடும். இங்கே ஹவு மெனி காலம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் 4ன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த 15th சம். ஓகே. நெக்ஸ்ட்டு 16th சம்க்கு போகலாம். If number of columns and rows are not equal in a matrix, then it is said to be a. ஓகேவா? ஒரு ரோவும் ஒரு காலமும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஏன்னா ரெக்டாங்குலரில் தான் நம்மளுக்கு இந்த ரோவாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஆக்சிஸும் சரி, காலமாக இருக்கக்கூடிய இந்த ஒய் ஆக்சிஸும் சரி வேறு வேறு அளவு இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து காலமும் ரோவும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. இதே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஈக்குவலாக இருக்கும். 2 × 2, 3 × 3 அந்த மாதிரி இருக்கும். ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதனுடைய டயகனல் வேல்யூஸ் 1. இப்போ ஒரு மேட்ரிக்ஸு வந்து இந்த மாதிரி இருக்கும், 1 போட்டு இருக்கும். இந்த மாதிரி 1 டயகனலில் வந்து 1 வேல்யூ இருந்ததுன்னா அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதே டயகனல் மேட்ரிக்ஸ்னால் டயகனலில் மட்டும் சம் வேல்யூஸ் இருக்கும், மீதி எல்லாம் 0வாக இருக்கும். அது எந்த வேல்யூனாலும் இருக்கலாம், சேமாகவும் இருக்கலாம், வேறு வேறையும் இருக்கலாம். பட் மற்றது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு என்ன தான் இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ், டயகனலுக்கு மட்டும் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனலில் மட்டும் நம்பர் 1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக இருந்ததுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேமாக இல்லை அப்படின்னா அது வந்து ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் 17th சம். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ காலம் மேட்ரிக்ஸ். இப்போ ஒரு காலம் மேட்ரிக்ஸ், காலம் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்குன்னா அதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு ரோ மேட்ரிக்ஸாக தான் மாறும். ஸோ காலம் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் ரோ மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் காலம் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஒரு காலமை நம்ம ரோவை மாற்றிடுவோம் இல்லையா, அதனால் ரோ மேட்ரிக்ஸ் தான் ஆன்சர். ஓகே. இப்போ நம்ம 18th சம்முக்கு வரலாம். ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் எக்ஸ். எக்ஸோட மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x + மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். இது எல்லாமே செஞ்சுருக்கோம் நம்ம இந்த மாடல்லாம். 1 3 5 7. பட் இங்கே செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செஞ்சு ஆன்சர் எழுதணும். 5 7 9 5. ஓகேவா? ஓகே. அப்போ 2x ஈக்குவல் என்ன அப்படின்னா அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணணும். 5 7 9 5ங்கிற மேட்ரிக்ஸில் இருந்து இங்கே இருக்க மேட்ரிக்ஸ் இங்கே போகும்போது மைனஸாக போயிடும். 1 3 5 7. அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 2x ஈக்குவல் 5 - 1 4, 7 - 3 4, இதுவும் 4, இது மட்டும் -2. அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த 2வை கொண்டு போய் எல்லா லெமட்டையுமே நம்ம டிவைட் பண்ணும்போது 2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4, 1 2 is 2. அப்போ எக்ஸு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 2 2 2 - 1. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இதுதான் இந்த 18th சம். வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? ஓகே. இப்போ 19th வருவோம். which of the following can be calculated from the given matrix. ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்தெந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஏபி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஆர்டரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது A² கண்டுபிடிக்க முடியுமா, B² கண்டுபிடிக்க முடியுமா, ஏபி கண்டுபிடிக்க முடியுமா, பிஏ கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ A² அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ். ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3 rows 2 columns. அதேமாதிரி பி மேட்ரிக்ஸ் 3 × 3 இல்லையா? இப்போ இதை வச்சு A² நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்போ ஏனா A × A. A² அப்படின்னா A × A இல்லையா? அப்போது ஏயும் 3 × 2, A 3 × 2. அப்போது 2 3 சேமாக இருக்கா? இல்லை. அப்போ இதை கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. 1 கிடையவே கிடையாது. ஓகேவா? இப்போ B² நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம். B² அப்படின்னா B × B தானே. ஸோ 3 × 3, இங்கேயும் B 3 × 3. இந்த ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் B². அதே மாதிரி இப்போ ஏபி. இப்போ ஏக்கும் பிக்கும் பார்த்தாலே தெரியுது. இது 3 × 2, இது 3 × 3. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, சேமாக இல்லை. அதனால் ஏபியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. தென் பிஏ கண்டுபிடிக்க முடியுமா? பிஏ அப்படின்னா பியில் எவ்வளோ இருக்குது?
3 cross 3, ஏல 3 cross 2 இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இதை கண்டுபிடிக்கலாம். அப்போது பி ஸ்கொயர்டும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும், பிஏவும் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரை ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சிடும். ஸோ பி ஸ்கொயரும் கண்டுபிடிக்க முடியும், பிஏவும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 2 and 4. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? 2 and 4 only. ஸோ த ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் கொஸ்டின் 20th கொஸ்டினை பாருங்கள். ஏக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சி மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏபி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு இதுவா, அல்லது பிசி வந்து இதுவா, அதே மாதிரி பிஏ ப்ளஸ் சி இதுவா, ஏபி இன்ட்டு சி இதுவா, இந்த 4ல் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஏபியை மல்டிப்ளை பண்ணணும், அடுத்தது சி ஆட் பண்ணணும், அப்போ 5 5 5 கிடைக்குதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு பார்க்கணும், வேறு வழி கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஏயும் பிஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். ஒரு பெரிய பிகோஷன் மாதிரி இதை சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை வச்சு இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதனுடைய ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏபி ப்ளஸ் சினா ஏபியை மல்டிப்ளை பண்ண முடியுமா? முதல்ல 2 cross 3, இங்கே 3 cross 2. ஸோ கண்டிப்பாக ஏபியை மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ ஏபியை நான் மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஏயும் பிஏ 1 is 1, 2 2s are 4, 3 into 0 0. அதேமாதிரி 1 is 0, -2 + 3 2s are 6. அதேமாதிரி இங்கே 3 + 2 2s are 4 + 0, 0 -2 + 2. ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள், 5. இங்கே வந்து 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, இங்கே 7, இங்கே 0. ஓகேவா? இதுதான் ஏபி. இப்போ இந்த ஏபி கூட ப்ளஸ் சியையும் ஆட் பண்ணணும். அப்போது 5 4 7 0 ப்ளஸ் சி அப்படிங்கும்போது 0 1 -2 5. ஸோ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 5 + 0 5, 4 + 1 5, 7 -2 5, 0 + 5 5. அப்போது 1 வந்து கரெக்ட். ஓகேவா? இது ஃபஸ்ட் ஆப்ஷன். இனி அடுத்தது பிசி கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஆப்ஷன் இந்த ஆன்சர் வருதா நம்ம செக் பண்ணலாமா? ஸோ பியையும் சியையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பி மேட்ரிக்ஸுங்கிறது இது, சி மேட்ரிக்ஸுங்கிறது இது. பி மேட்ரிக்ஸை பொறுத்தவரை 3 cross 2, இங்கே 2 cross 2. ஸோ நம்மளுக்கு இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இதுவும் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ பியையும் சியையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் எழுதி ஆகணும். ஸோ 1 0 0 ப்ளஸ் 0 × -2 0. அதே மாதிரி 1 × 1 1 + 0. ஓகேவா? இப்போ 2 0 0 minus into minus plus 1 2 is 2. 2 1s are 1 -5. அடுத்தது 0 × 0 0 -2 2s are 4. Next 0 × 1 0 plus 5 2s are 10. ஸோ என்ன வருதுன்னு பார்ப்போமா? 0 1, இங்கே 2, இங்கே -3, இங்கே -4, இங்கே 10. ஸோ பிசி தான் கிடச்சிருக்கு. இதே தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். 0 1 2 -3 -4 -10. அப்போது பிசியும் கரெக்டு, செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு. ஓகேவா? இது அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பிஏ ப்ளஸ் சி. ஓகே, ஸோ பிஏ ப்ளஸ் சி கண்டுபிடிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பிஏ மட்டும் கண்டுபிடிப்போம். பிஏ மல்டிப்ளை பண்ண முடியுமா? முதல்ல பி வந்து 3 cross 2, ஏ வந்து 2 cross 3. ஸோ சேமாக இருக்கிறதுனால இதுவுமே வாய்ப்பு இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? பி இன்ட்டு ஏ மல்டிப்ளை பண்ணுவோமா? பி மேட்ரிக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகே, பியும் ஏ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 × 1 1 ப்ளஸ் 3 × 0 0, 1 2 is 2 0, 1 3 is 3, 0 × 1 0. ஓகேவா? அடுத்தது 2 × 1 2 -3, 2 2s are 4 -2, 2 3s are 6 -1. அதே மாதிரி அடுத்தது 0 + 2 3s are 6. அதே மாதிரி 0 × 2 0 + 2 2s are 4. அதே மாதிரி 0 2 × 1 2 + 2.
ஸோ என்ன வருது 1 2 3 இங்கே 2 மைனஸ் 3ங்கும்போது -1 4லேருந்து 2 பேஜ்னா 2 6லேருந்து 1 பேஜ்னா 5 6 4 2 இதுதான் பிஏ. இந்த பிஏ கூட சி ஆட் பண்ணணும். இப்போ இந்த பிஏ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 3x3, ஆனால் சி வந்து 2x2. இந்த ரோஸ் காலம்ஸ் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சேமாக இல்லைன்னா இதை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது, அதாவது ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ இதுவும் தேர்டு ஒன்று முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தேர்டு ஒன் வந்து வர வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி இன்ட்டு சி. ஏபி இன்ட்டு சி ரொம்ப ஈஸி தான். நமக்கு ஏபி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? ஏபியோட வேல்யூ ஏபி வந்து 5470ன்னு கிடச்சிருக்கு இல்லையா? 5470. இப்போ சி வந்து நம்மளுக்கு என்னது 0 1 -2 5. ஸோ ஏபிங்கிறது இந்த இது, சிங்கிறது இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 2s are 8, 5 1 is 5 20, 7 0 0 plus 0 7. என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், -8 25 0 7. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாமா? -8 20 -8 20. ஸோ இதுவும் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது நம்மளுக்கு 1 and 2 ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட். அது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 1 and 2 ஒன்லி கரெக்டுன்னு சொல்லி. ஸோ அது இதெல்லாம் இல்லைங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 3 ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வரலை. ஸோ இங்கே தேர்டுன்னு இருக்குது, இதுலேயும் தேர்டுன்னு இருக்குது, இங்கே ஆல் ஆஃப் திஸ்ன்னு இருக்குது. அப்போ தேர்டு சேர்ந்துடும். அப்போ இந்த 3 ஆப்ஷனுமே வர வாய்ப்பு இல்லை. நீங்கள் 4வது கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்பர் ஏ தான் ஆப்ஷன் கரெக்டுன்னு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த 20th சம். கொஞ்சம் கால்குலேட் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களை வச்சு சில ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.